டிஷ்வாஷர் வாங்கலாமா வேணாமா, இது எப்படி யூஸ் பண்ணுறது, மேக்ஸிமம் பாத்திரம் எப்படி அடுக்கி வைக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வாங்கியிருக்க டிஷ்வாஷரில் 2 ட்ரே இருக்குது. இது மேலே உள்ள ட்ரே, அதுக்கப்புறம் கீழே ஒரு ட்ரே இருக்குது. கீழே உள்ள ட்ரேயில் கொஞ்சம் பெரிய பாத்திரம்லாம் அடுக்கிக்கலாம். இது வந்து ஃபோல்டபுள், நமக்கு எப்படி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது கீழே உள்ள ட்ரே நம்ம மேக்ஸிமம் வெளியில் எடுத்துடலாம், வெளியில் எடுத்து திரும்ப உள்ளே தள்ளிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். இது டஸ்ட்லாம் கலெக்ட் பண்ணுற இடம். இதுவும் ரிமூவபிள் தான், எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஃபேன் ரக்க மாதிரி, இது வழியாக தான் சூடான தண்ணி வந்து சோப்பு சூடான தண்ணியெல்லாம் வந்து பாத்திரத்தில் ஃபோர்ஸாக அடித்து பாத்திரத்தை நல்லா க்ளீன் பண்ணும். இந்த மெஷினில் மொத்தம் 3 ஃபேன் இருக்குது. டாப்பில் சீலிங் ஃபேன் மாதிரி ஒன்று இருக்கும், நடுவில் ஒன்று, கீழே பாட்டமில் ஒன்று இருக்குது. இது வந்து டஸ்ட் பார்ட்டிக்கல் கலெக்ட் பண்ணுற இடம். இதுவும் ரிமூவபிள் தான். இந்த ரவுண்டு இருக்குது இல்லையா, இது வந்து சால்ட்டு போடுற இடம். அது உப்பு தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றுறதுக்கான சால்ட் அது. அதுக்கப்புறம் எந்த இடத்துல நம்ம இந்த வாஷிங் பவுடர் இருக்கும், இந்த பாத்திரம் கழுவுறதுக்குன்னு தனி பவுடர் விற்கிது. நம்ம நார்மல் சபீனா மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பவுடர். இது வந்து லிக்விட் போடுற இடம். லாஸ்ட்டில் பாத்திரத்தை ஷைனிங் பண்ணுறதுக்கான லிக்விட் இது. இது வந்து போர்டு, சுவிட்ச் போர்டு. உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அது எடுத்துக்கலாம். 30 மினிட்ஸ்லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் வாஷிங் டியூரேஷன் இருக்குது. ரொம்ப நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னென்ன எப்படி இது யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.